நாகர்கோவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குளோரின் வாயு கசிந்ததால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், இந்த அசம்பாவிதம் எப்படி நிகழ்ந்தது? விவரங்கள். ஜெனிஃபர், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு ஆலை தான் நாகர்கோவில் கிருஷ்ணங்கோவில் பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலைக்கு முக்கடல் அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தினமும் இங்கு சுத்திகரிக்கப்படக்கூடிய இந்த வேலையானது நடைபெறும். அதற்காக குளோரின் வாயு தற்போது பயன்படுத்துகிறார்கள் சுத்திகரிப்புக்காக. அது குளோரின் வாயுவை ஒரு சிலிண்டரிலிருந்து மற்றொரு சிலிண்டருக்கு மாற்றும் பொழுது அதில் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருந்த மாநகராட்சி ஊழியர்கள் 4 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு தற்போது அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஆலையை பொறுத்தமட்டில் 1945 திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலை. இங்கு இந்த நிலையத்தில் 3 சுத்திகரிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 சுத்திகரிப்பு நிலையங்களிலும் 200 லட்சம் லிட்டர் தண்ணீர் தினமும் சுத்திகரிக்கப்பட்டு மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்த குளோரின் வாயு கசிவின் காரணமாக சுற்றியுள்ள பகுதிகள், அதாவது இந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பின்பகுதியான வாத்தியார் விலை மற்றும் கிருஷ்ணங்கோயில் பகுதிகளை சுற்றியுள்ள வீடுகள் மற்றும் கடைகள் தற்போது அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தற்போது மூச்சு திணறல் ஏற்படாத வண்ணமும் அதே போன்று கண்ணெரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 4 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை நடந்து வருகிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.